சுசுகி மேக்ஸ் கனடா பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ரிப்பேராக இருக்கட்டும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், ரீஸ்டோரேஷன் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து டேங்க் இருக்குது, ஆயில் டேங்க் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ, இல்லை நமக்கு வந்து ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ ஆயில் டேங்க் கான்செப்ட் பார்த்துருவோம். ஆயில் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் இருக்கும், வண்டியில் வந்து ஒரு ஆயில் பம்ப் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரெக்டான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் அந்த ஆயில் டேங்க்கு. இந்த டேங்க் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா ஆயில் பம்போட கனெக்ட் ஆகும், பம்ப் வந்து இன்ஜினோட கனெக்ட் ஆகும். இந்த ஆயில் பம்ப் ஆனது எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளச் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தா இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு கீழே வந்து அந்த பம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான அந்த கேபிளும் இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ த்ராட்டில் பண்ணுறோமோ அது இருந்தாப்புல வந்து அந்த ஆயில் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு சூப்பரான மெக்கானிசம். இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணுற வண்டிகளையும் ஆயில் பம்பு சரி பண்ணி ஆயில் டேங்க்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமிக்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதாவது பெட்ரோல் பம்பில் போய் நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம், அதில் வந்து எவ்வளோ ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் நான் வந்து பெட்ரோல் வந்து எடுத்திருக்கேன். இதில் என்ன மாதிரியான ஆயில் போடலாம், மினரலா இல்லை வந்து சிந்தட்டிக்கா இல்லை வந்து செமி சிந்தட்டிக்கா, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு பிராண்டில் வந்து ஒரு ஆயில் எடுத்திருக்கேன். 2T ஆயில் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரீமிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2T ஆயில் வந்து எந்த பிராண்டில் வேணால் இருக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து நமக்கு வந்து ரேஷியோ வந்து தெரியணும். அதாவது ப்ரீமிக்ஸில் 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 40 ml வந்து மெக்கானிக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆயில் டேங்க் இல்லை, நீங்கள் வந்து பெட்ரோலில் கலந்து போகிறீங்க அப்படின்னா 40 ml இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வேகமாக ஆகட்டும், ஒரு சில ஸ்லோவாக ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து திடீர்னு வந்து க்ரூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி சமயங்களில் இந்த 40 ml வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும், நமக்கு வந்து இன்ஜின் தேய்மானது வந்து தடுக்கும். ஸோ ஆயில் டேங்க் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 25 ml ரெக்கமெண்டட். இது வந்து நம்ம வந்து ஆயில் பம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து நம்ம வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆயில் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா 25 ml பெர் லிட்டரு. இதே உங்களுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் லிட்டருக்கு வந்து 40 ml வந்து ஆயில் வந்து போட்டே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிஸ்டன் தேயும், இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆயிலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் ஒன்று வீடியோ போட்டிருக்கோம், அதாவது 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கான டிஃப்ரென்ஸ், அந்த இன்ஜின் டிஃப்ரென்ஸ் என்ன, நம்ம வந்து எதனால் ஆயில் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான ஆயிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், மினரல், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தனி செப்பரேட் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்.